7 miles per second வழங்கும் சித்தார்த் மற்றும் ஆஷிகா ரங்கநாத் நடிக்கும் மிஸ் யூ டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சூர்யா 45ஓட புதிய அப்டேட். ராகவா லாரன்ஸ் நடிக்கிற பென்ஸ் படத்தோட வில்லன் கோல்டன் குளோப் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்கிற ஒரு இந்திய படம். இதை பத்தி எல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சூர்யாவோட 45வது படத்துல நடிகர் விஜய் சேதுபதியை நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே இந்த படத்துல த்ரிஷா, சுவாசிகா, இந்திரன்ஸ், காளி வெங்கட்லாம் நடிச்சுட்டு வர நிலையில படத்தோட இயக்குனரான ஆர்ஜே பாலாஜியும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வருவதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில நடிகர் விஜய் சேதுபதியை படத்துல நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா வந்த தகவல் படத்தோட எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ராகவா லாரன்ஸோட பென்ஸ் படத்துல நடிகர் மாதவன் இணைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் எழுதி பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ற இந்த படம் எல்சியூ படமா உருவாகும்னு லோகேஷ் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில ஒரு பக்கா ஆக்ஷன் படமா உருவாகிற இந்த படத்தோட வில்லனா நடிகர் மாதவன் நடிக்க போறதா புதிய தகவல் வெளியாகி இருக்கு. லோகேஷோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இப்ப மாதவன் வில்லனா நடிக்க போறது ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கர ஹைப் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சுதா குமார் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிற தன்னோட 25வது படத்துக்கான ஷூட்டிங்கை டிசம்பர் மாசம் கடைசியில ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் வெளியாகி இருக்கு. 150 கோடி பட்ஜெட்ல உருவாகிற இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங்கை டிசம்பர் மாசம் கடைசியில சென்னையில ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் இதுல சிவகார்த்திகேயனுக்கான சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண போறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல நடிகர்கள் ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கிறது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சியான் விக்ரம் நடிப்புல வெளியான தங்கலான் திரைப்படம் டிசம்பர் 10ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படம் உலக அளவுல 100 கோடிக்கு மேல வசூலிச்சிருந்தா சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பிரச்சனைகளால இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ்க்காக ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப நாளாவே காத்துட்டு இருந்தாங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில இந்த படம் ரிலீஸ் ஆகி இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இயக்குனர் பாயல் கபாடியாவோட ஆல் வி இமேஜின் அஸ் லைட் திரைப்படம் கோல்டன் குளோப் அவார்டுக்கு நாமினேட் ஆகியிருக்கு. உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் நவம்பர் 22ஆம் தேதி இந்தியா முழுக்க 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இப்போ இந்த படம் பெஸ்ட் டைரக்டர் அப்புறம் பெஸ்ட் நான் இங்கிலீஷ் பிலிம்னு 2 கேட்டகரியில கோல்டன் குளோப் அவார்டுக்கு நாமினேட் ஆகியிருக்கு. இந்தியாவை சேர்ந்த ஒரு டைரக்டர் பெஸ்ட் டைரக்டர் கேட்டகரியில கோல்டன் குளோப் அவார்டுக்கு நாமினேட் ஆகி இருக்கிறது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஏற்கனவே பிரான்ஸ்ல நடந்த 77வது கான் பிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த படம் கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வாங்கி இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமைன்னு சொல்லலாம். அலங்கு படத்தோட ட்ரெய்லரை நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்காரு. எஸ்பி சக்திவேல் டைரக்ட் பண்ண இந்த படத்துல குணநிதி, காளி வெங்கட், செம்பன் வினோத் ஆகிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது நாய்களை மையமா வச்சு இந்த படம் உருவாயிருக்குங்கிறது தெரிய வருது. இந்த படம் டிசம்பர் 27ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில படத்தோட ட்ரெய்லரை நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டு படக்குழுவை பாராட்டவும் செஞ்சிருக்காரு. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ்க்காக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.